இந்த உலகத்திலேயே பல மடங்கு மதிப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன் கடவுள் தன்மையாக உருமாறுவது தான். சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ள உருமாற்றம் நிகழ்ந்து கடவுள் தன்மையாக மாறும்போது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அற்புதம் எல்லாமே நீங்கள் கடவுள் தன்மையாக மாறுவது தான். இதை விட இந்த உலகத்தில் எந்த பொக்கிஷமும் கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. இதை உணராதனால தான் சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி எல்லாம் ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்ததே உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்ந்து பிறவி சூழலை நிறுத்துவதற்கு தான். ஆனால் நீங்கள் இது தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி ஓடி கர்மாவை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுடைய மனப்பதிவான நீங்கள் என்ன உருவாக்குனீங்களோ உங்களுடைய மனப்பதிவால் செயல்பட்டு இருக்கீங்க. அதனால் பிறவிகளை உருவாக்கிட்டே இருக்கீங்க. அதாவது உங்களுடைய உடல், மனம், அறிவு அப்படிங்கிற தளத்தில் செயல்பட்டு இருக்கீங்க. அப்படியே அதிலிருந்து உங்களுடைய ஆன்ம நிலைக்கு வரணும். உங்கள் ஆன்ம நிலையிலேருந்து தான் நீங்கள் செயல்படணும். அந்த ஆன்ம நிலையிலேருந்து செயல்படுவதைத்தான் கடவுள் தன்மையில் செயல்படுவது அப்படிங்கிறது.